நண்பர்களே, சொன்ன மாதிரியே சொன்ன டேட்டில் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் அதில் ஒரே ஒரு பெரிய ட்விஸ்ட் ஒன்று வச்சுட்டாங்க. நோட்டிஃபிகேஷன் நம்பர் 5/2026. குரூப் ஒன்னோட டோட்டல் வேக்கன்சி வெறும் 26. ஆமாம், ஒட்டு மொத்தமாகவே இந்த வருஷம் குரூப் ஒன்னோட நோட்டிஃபிகேஷனில் மொத்த வேக்கன்சி வெறும் 26 தான் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக இதோட நிற்காதுன்னு நான் நம்புகிறேன். கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும்னு நான் நம்புகிறேன். அந்த ஒரு நம்பிக்கை இருந்தால் தான் அதை வச்சு தான் நம்ம அடுத்து அதை படித்து போகிறதுக்கு ஒரு உந்துதலாக இருக்கும். ஆல்ரெடி குரூப் ஒன் நீங்கள் ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் எழுதினீங்கனாலே உங்களுக்கு தெரியும். ஒரு 90+ வேகன்சி வரும்போதே எந்த அளவுக்கு காம்படிஷன் இருக்கும், ப்ரிலிம்ஸில் எந்த அளவுக்கு காம்படிஷன் இருக்கும், மெயின்ஸில் எந்த அளவுக்கு காம்படிஷன் இருக்கும்னு உங்களுக்கு தெரியும். ஸோ 26 வேகன்சி அப்படின்றப்போ அதை இன்னும் கேட்டகரி வைஸாக ஸ்ப்ளிட் பண்ணோன்னா இன்னும் ரொம்ப கம்மியான வேகன்சி தான் ஒவ்வொருத்தருக்கும் இருக்கும். ஸோ இதுக்காகலாம் மனம் தளர்ந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி என்ன நானே தேத்திக்கிறேன். உங்களுக்கும் அதே தான். ஸோ நம்ம எல்லாருமே குரூப் ஒன்க்காக வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்போம். இத்தனை நாள் வெயிட் பண்ணதுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு. கண்டிப்பாக வேகன்சி இன்க்ரீஸ் ஆகும்னு நம்பி அடுத்த ஸ்டெப்பு படிக்க ஆரம்பிப்போம். ப்ரிலிம்ஸ் ஆல்ரெடி நல்லா படிச்சுட்டு இருப்பீங்கன்னு நம்புகிறேன். கண்டினியூ பண்ணி படிங்க. ப்ரிலிம்ஸ் அடுத்து மெயின்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ இப்போ இல்லைனாலும் டிஎன்பிஎஸ்சிக்காக நீங்கள் குரூப் ஒன் ஓரியன்டாக படிக்கிற விஷயம் எப்போவுமே உங்களுக்கு வேஸ்ட் ஆகாது. கண்டிப்பாக உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சியில் ஏதோ ஒரு எக்ஸாம் கிளியர் பண்ணுறதுக்கு அது யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். இந்த நோட்டிஃபிகேஷன்லேயே ப்ரிலிமினரி எக்ஸாம் எப்போ நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ 6/9/2026 நடக்க போகுது. கிட்டத்தட்ட இன்னையிலேருந்து ஒரு கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு 70 நாள் கேப் இருக்கும். இந்த 70 நாளில் நீங்கள் ஆல்ரெடி படிச்சுட்டு இருக்கீங்கன்னா நல்லா ரிவைஸ் பண்ணிக்கோங்க, நல்லா டெஸ்ட்டு போட்டு பாருங்கள். ஸோ இது எல்லாமே கண்டிப்பாக காம்படிஷன் அதிகமாக தான் இருக்க போது. நம்ம அதுக்கேற்ற மாதிரி தான் நம்மளை ப்ரிப்பேர் பண்ணிட்டு போகணும். வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட கண்டிப்பாக எல்லாருமே ஃபோக்கஸ்டாக படிப்போம்.